வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இப்போ இந்தியா முழுவதும் பேசப்பட்டுட்டு வருது, எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்க நிலச்சரிவு. அதனால 150க்கு மேலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலச்சரிவுக்கான அடிப்படை காரணமா நீங்க எதை சார் பார்க்குறீங்க? பொதுவாக ஒரு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு 4-5 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், புவியியல் சார்ந்தது. மார்ஃபோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், உருவகம் சார்ந்தது. அதாவது சில பகுதிகள் வந்து அப்படி தான் உருவாயிருக்கும், அது வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நிலநடுக்கம், எர்த்குவாக்கு. அப்புறம் ஏதாவது வந்து ஒரு பனிமலை இருக்கக்கூடிய ஏரிகள் உடஞ்சி, இப்போ கிளேசியர்ஸ் மெல்ட் ஆகி ஒரு ஏரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த லேக்கு சில சமயம் வெடிச்சிடும், பிரீச் ஆயிரும். அப்போ ஒரு நிலச்சரிவு ஏற்படும். அப்புறம் மனிதர்களால் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள். இந்த 4-5 வகையில் தான் நிலச்சரிவு வந்து ஏற்படும். இப்போ வயநாடில் ஏற்பட்டது வந்து எல்லாரும் இயற்கை பேடர்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், இட்ஸ் நாட் அ நேச்சுரல் டிசாஸ்டர். அது இயற்கை பேடர் அல்ல, அது மேன்மேட் டிசாஸ்டர். மனிதர்களால் உந்தப்பட்ட நிலச்சரிவு தான் நம்ம வந்து சொல்லணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்துட்டு இயற்கை பேரழிவு அப்படின்றது கிடையாது, மேன்மேடு தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு வந்து இந்த ஆக்கிரமிப்புகள், அப்புறம் இந்த தேயிலை தோட்டங்கள் இதெல்லாம் அழிச்சு, காடுகளை அழிச்சு அந்த இடத்துல மேன்மேடா உருவாக்குன சில விஷயங்கள் தான் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி சார்? அதாவது ஒரு பகுதி வந்து நிலச்சரிவு வருமா வராதான்னு முன்னாடியே ஆய்வு பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன நினச்சினா, வயநாட்டில் பொறுத்த மட்டும் நிலம் வந்து தயாராக இருக்குது. எப்படி தயாராகுன்னா, பல ரெசார்ட்ஸு. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வயநாடு குறிப்பாக அந்த வைத்திரி தாலுகாவில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களில் 90% மலைச்சரிவு தான் ஏற்படுது. ஸோ மலைச்சரிவில் ஏன் ஏற்படுதுன்னா, மலையாக்கடத்தில் போய் நம்ம மலையை உடைச்சி அதை வந்து ஃப்ளாட் ஆக்கி அங்கே ரெசார்ட் கட்டுறோம், இல்லை வீடு கட்டுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஸோ நிலம் வந்து ரொம்ப சாஃப்டன் ஆயிரும். அந்த ராக்ஸும் சரி, அந்த மண்ணும் சரி, ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நிலம் வந்து தயாராக இருக்குது இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு. எப்போ நடக்கும்னா, ஒரு அதிதீவிர மழைப்பொழிவு வந்து நடக்கும்போது வந்து சட்டு வந்து அடிச்சுட்டு வந்துடும். அதுதான் வந்து வயநாட்டில் வந்து நடந்துச்சு. பொதுவாக இந்தியாவிலேயா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும், நிலச்சரிவு ஏற்படுற இடங்கள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? இமயமலை முழுக்க எல்லாமே நிலச்சரிவு ஏற்படும். இப்போ உத்தராஞ்சலில், ஹிமாச்சல் பிரதேஷில், சிக்கிமில், அருணாச்சலில் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நிலச்சரிவு ஏற்படும். ஏன்னா இலகுவாக இருக்கக்கூடிய பாறைகளில் போய் நம்ம வந்து டனல் போட்டு டேம் கட்டி என்னமெல்லாம் பண்ணிட்டோம், உத்தராஞ்சல்லையும் ஹிமாச்சலையும் என்னமோ பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படும். ஆனால் ஆக்சுவலாக விந்திய மலையிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இப்போது நிலச்சரிவுகள் அதிகரித்திருப்பதாக வந்து தரவுகள் நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வரைமுறையற்ற ஒரு டெவலப்மெண்ட் நம்ம நினச்சிக்கிறோம்ல, அந்த வரைமுறையற்ற கட்டிடங்கள் கட்டுவது, ரிசார்ட் கட்டுவது, டனல் போடுவது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்ல முடியும். சார், இப்போ மேக வெடிப்பு, இந்த நிலச்சரிவு, நிலநடுக்கம், அப்புறம் வந்துட்டு சென்னை டிசம்பர் ஆனால் சென்னை வெள்ளத்தில் இது பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடிப்படை காரணத்தை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இதனால் மட்டும்தான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்ல முடியும்? அதாவது சென்னை வெள்ளமாகட்டும், இல்லாட்டி தூத்துக்குடி வெள்ளமாகட்டும், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் பெய்த மழை பொழிவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து கிளைமேட் சேஞ்ச் தான், காலநிலை மாற்றம் தான். அதில் எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. 6 மாதம் பெய்ய வேண்டிய 300 சென்டிமீட்டர் மழையில் ஒரு 4 நாளில் 100 சென்டிமீட்டர் பெஞ்சுனா என்ன ஆகுது? ஸோ அப்போ வந்து இந்த நிலச்சரிவு வந்து ரெண்டுமே சேர்ந்தது. பல பேர் வந்து இந்த மழை பெய்யாட்டி நிச்சயமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்காது, அதில் நமக்கு வந்து செகண்ட் கிடையாது. ஆனால் மழை பெஞ்சு அந்த நிலப்பரப்பு நல்ல நில பயன்பாடு மாற்றத்தை நம்ம செஞ்சு தயாராக வச்சுருக்கோம். அந்த லேண்ட் வந்து ரெடியாக இருக்குது. எதுக்கு? சரிஞ்சு போகிறதுக்கு. அதை ட்ரிகர் பண்ணுறது எதுனா இந்த மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவு நடந்தனால தான் இந்த லேண்ட் ட்ரிகர் ஆச்சு, இந்த லேண்ட்ஸ்லைட் ட்ரிகர் ஆச்சு. அதை மறுக்கலை. ஆனால் ஏன் லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா, நிலத்தை வந்து கண்டபடி மாற்றி இடித்து பாறையை உடைச்சு அதை பயன்பாடை பூரா மாற்றி வச்சுதான். இந்த மாதிரியான இடர்களை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளலாம் சார்? 2011 அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து மாதவ் காட்கில் தலைமையில் வந்து ஒரு குழு போட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்க சொன்னாங்க. ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையும் நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்கிறதுன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதில் 3 ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. ஜோன் 1, அது எந்தெந்த பகுதியெல்லாம் ஜோன் 1 சொல்லியிருக்காங்களோ அங்கே நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அங்கே வந்து காடுகள் இருக்கலாம், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம், அவ்வளோதான். ஜோன் 2ல் சில விஷயங்கள் அனுமதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜோன் 3ல் இன்னும் சில விஷயங்கள் அனுமதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ஒரு முரணான விஷயம்னா, இப்போ இந்த வைத்திரி தாலுகா இருக்குல்ல, அது வந்து ஜோன் 1. நீங்கள் ஆக்சுவலாக அங்கே எதுவும் பண்ணக்கூடாது. அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் நாம் வந்து எத்தனை ரிசார்ட்ஸ் அதிகரித்திருக்கோம். சரி, அதை அவங்க செய்யலை. அடுத்தது கஸ்தூரங்கன் குழு போட்டாங்க, அவங்களும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, அதையும் ஒன்றும் செய்யலை. கேரள அரசாங்கம் ஒரு குழு போட்டுச்சு, அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, அதையும் ஒன்றும் செய்யலை.
சார் இப்போ அதே மாதிரி இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களை அதே இடத்துல மறுபடியும் மீள்குடியேற்றம் பண்ணலாமா, இல்லை அவங்கள வேறு இடத்துல தான் வந்துட்டு குடியமர்த்தணுமா, அவங்களுக்கான வேறு இடங்கள் அமைச்சு தரணுமா, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? ஸோ நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள இடத்துல இருந்து மீண்டும் அந்த மக்களை போய் அதே இடத்துல குடியமர்த்துவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வல்லரபலாகவே இருப்பாங்க. அதே எப்போவுமே வல்லரபல் ஆகணும். அதுக்கு அந்த பகுதியிலே நிலச்சரிவு ஏற்படாத இடங்கள் நிச்சயமாக இருக்கும். அதாவது அப்படியே வயநாட்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டர்லையும் நிலச்சரிவு ஏற்படலாம் யாருன்னு சொல்ல. ஸோ நிலச்சரிவு எங்கே ஏற்படலையோ ஏற்படாதோ அந்த பகுதியில் போய் அந்த மக்களை மீள் குடியேற்றம் செய்து அவங்களுக்கு தேவையான வசதி சரி செய்து தருவது அல்லது செய்து கொடுப்பது தான் உண்மையிலே ரீஹாபிலிட்டேஷனாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் போய் அவங்க அதே இடத்துல வச்சிங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு லேண்ட்ஸ்லைடு அங்கே வரத்தான் செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.